ஃபின்லாண்டோட அதிபராக இருக்கக்கூடியவர் அலெக்ஸ் ஸ்டப். இவர் வெளியிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் தற்போது சர்வதேச அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. அலெக்ஸ் ஸ்டப் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இந்தியாவை அணுகும்போது ரொம்ப கோஆப்பரேட்டிவாவும், டிக்னிஃபைடாவும் நாம அணுகணும். அப்படி அணுகல அப்படின்னு சொன்னா, வெஸ்டர்ன் பவர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வேகமா டிமினிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து அவர் விடுத்திருக்காரு. இந்த எச்சரிக்கையின் மூலமா அவர் ட்ரம்புக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கு ட்ரம்ப் விதித்த இந்த 50% வரி அப்படின்றது அனாவசியமற்றது, தேவையில்லாதது, தவிர இந்தியாவை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத தான் ஸ்டப் அவர்கள் மறைமுகமா குறிப்பிட்டதா சொல்றாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இந்தியா மாதிரியான நாடுகள அணுகும்போது, குளோபல் சவுத் அதாவது வளரும் நாடுகள் இதனுடைய ஆதரவு அப்படின்றது இந்தியாவை நோக்கி போகுது. இதன் மூலமா ஒரு புது அலையன்ஸ் இந்த குளோபல் சவுத்ல உருவாகுது. அதன் மூலமா மேற்கத்திய நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது கணிசமா குறையுது அப்படின்ற எச்சரிக்கைய ஸ்டப் அவர்கள் விடுத்திருக்கார். மேலும் அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தற்போதைய வெஸ்டர்ன் நேஷன்ஸோட கவனம், குறிப்பா யுஎஸோட கவனம் அப்படின்றது பழைய வேர்ல்ட் ஆர்டர மெயின்டெயின் பண்றதிலேயே தான் இருக்கு. அதாவது இன்னுமே அமெரிக்கா தன்னை ஒரு பொருளாதார சூப்பர் பவர், தன்னை ஒரு மிலிட்டரி சூப்பர் பவராகவே நினைச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி வேர்ல்டு வார் 2க்கு பிறகு இந்த உலகத்தை வந்து அது டாமினேட் பண்ணுச்சோ, அதை இன்னமும் நாம தொடரலாம் அப்படின்னு அமெரிக்கா தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தற்போதைய சூழ்நிலையில புது புது மிலிட்டரி அண்ட் எக்கனாமிக் பவர்ஸ் உருவாயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான நாடு தான் இந்தியா. ஸோ இந்தியாவ நாம பகைச்சுக்க கூடாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்ட எடுத்து வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, குளோபல் சவுத் அப்படின்றது வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அவர்களோடு கம்பீட் பண்ணும் வகையில ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்த வெஸ்டர்ன் அலைஸ் கிட்ட இல்ல அப்படின்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிடுகிறார்.